நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தாவி அபிஷேகம் கூட பெற்றுட்டோம். ஆனா அவ்வப்போது இந்த பாவம் என்ன செய்யுது, எங்களுக்குள்ள எட்டி பார்க்குது, வந்துடுது. அப்போ எங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வருது. சில தம்பிங்க எல்லாம் கேட்கிறான், எனக்கு அந்த குற்ற உணர்வு வருது, நான் இனிமேட்டு பாவம் செஞ்சுட்டேன், இனிமே நான் பரலோகம் போவேனா அப்படின்னு கேட்கிறான். அந்த உணர்வு வர்ற வரைக்கும் சரி. நீ பாவம் செஞ்ச உடனே உனக்கு என்ன வருது, தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்வு வருது இல்ல, அது வர வரைக்கும் சரி. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, உன்னை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, இல்ல இல்ல நீ செஞ்ச தப்பு. உன் மாம்சம் சில நேரங்களிலே என்னவாகிறது, பலனாகிறது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சில நேரங்களில் உங்க மாம்சம் என்னவாகுது, கொஞ்சம் பலமாகி அந்த அந்த பாவத்தை செஞ்சிருது. உடனே ஆவியானவர் உணர்த்துறாரு, இல்ல இல்ல நீ இது என்ன செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆவியானவர் உங்களை டேக் ஓவர் பண்ண தொடங்குவார். ஒரு நாள் வரும், இந்த பாவம் முழுவதுமாக ஜெயிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியாது, உங்கள் பழைய மனுஷன் முழுவதுமாய் ஒளிந்து. எத்தனை பேர் அப்படி மரிச்சு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு என்று வேற சாட்சியா நின்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாட்சி அதான். அதனால நீங்க விழுந்து போறதை குறிச்சோ அல்லது பலவீனப்படுறதை குறிச்சோ நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. விழுந்து கிடக்கிறது தான் தப்பு, விழுந்து எழுந்துச்சுட்டா கரெக்ட். ஒருவேளை விழுந்துட்டோம், திருப்பி என்ன செஞ்சிடணும், எழுந்துடணும். அந்த உணர்வு வரணும். சிலருக்கு அந்த உணர்வு வராது, நான் செஞ்சது சரிதான், நான் அதுலயும் கொஞ்சம் தூக்கி பைய தூக்கி போடுவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த சூழ்நிலையில தான் நான் என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். சூழ்நிலை அப்படிதான் செய்யும். அதான் பிசாசுடைய வேலை. பிசாசு உங்களை தொட முடியாது. எதை தான் தொடுவான், உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தான் தொடுவான். பிசாசுக்கு உங்களை தொடர்றதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல. ஆனா எதை கொடுத்திருக்கிறாரு, உங்களை சுத்தி தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா அவன் எல்லாத்தையும் மாத்தி வைப்பான். ஒரு காலத்துல நீங்க போகும்போது தெருக்கள்ல அருவருப்பான போஸ்டர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு காலத்துல அதை பார்த்துக்கிட்டே போயிருப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் போகும்போது அதை பார்க்க கூடாதுன்னு எனக்கு என்ன வருது, ஒரு எண்ணம் வருது இல்ல, இதுதான் உங்கள் புது மனுஷன் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். ஆனா இன்னும் பழைய மனுஷன் என்ன ஆகல, ஜெயிக்கப்படல. அப்படி சில நேரத்தில் திரும்பி என்ன செஞ்சிடறோம், பார்த்துடுறோம். பார்த்த உடனே ஒரு உணர்வு வச்சு பார்த்துட்டோமே. நான் சொல்றது வெறும் நாட் ஓன்லி ஃபார் போஸ்டர்ஸ், அது மேபி யுவர் இன்டர்நெட், மேபி யுவர் செல்போன், உங்க கையில் இருக்கிறது எதுவானா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஐயோ நான் பார்த்துட்டேனே, இப்படி செஞ்சுட்டேனே, உடனடியா ஒரு மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே. எப்போ நான் செஞ்சது, நான் என்ன பண்ண முடியும், இது இப்படியே தான், அதெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் எல்லாரும் பண்றாங்க, நான் பண்ணா என்ன அப்படின்ற உணர்வு வந்துருச்சுன்னா இங்கதான் நீங்க தோற்றுட்டீங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என் உள்ளான மனுஷன் என்ன ஆகணும், முழுவதுமா சாகணும். முழுவதுமா என்ன செஞ்சிடணும், சாகணும். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.